Hey hello guys, welcome to MrBoo Studios YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கேம் டெவலப்மென்ட். கேம் டெவலப்மென்ட்னா என்ன? கேம் டெவலப்மென்ட் எப்படி கத்துக்கிறது? கேம் டெவலப்மென்ட் கத்துக்கிட்டா என்னென்ன பண்ணலாம்? கேம் டெவலப் பண்ண என்னென்ன இன்ஜின்ஸ் யூஸ் பண்றோம்? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேம் டெவலப்மென்ட் கத்துக்கிறதுக்கு முன்னாடி கேம் டெவலப்மென்ட் கத்துக்கிட்டா என்னென்ன பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கேம் டெவலப்மென்ட் கம்பெனிஸை வந்து ஐடி கம்பெனியை கூப்பிட்ற மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ்ன்னு சொல்ல மாட்டோம், கேம் டெவலப்மெண்ட் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டா ஸ்போர்ட்ஸ், யுபிசாஃப்ட், யூனிட்டி, ராக்ஸ்டார், எபிக் கேம்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெரிய பெரிய கேமிங் ஸ்டுடியோஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி ஸ்டுடியோஸில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால் ஒரு டீமில் ஒர்க் பண்ண முடியாது, கோஆர்டினேஷன் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்களோட ஓன் இண்டி கேம் ஸ்டுடியோவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ஓன் கேமை நீங்கள் தனியாகவே டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டுடியோவில் வேலை பார்க்குறதும் இண்டி கேம் டெவலப்பராக இருக்கிறதும் ஒன்றும் இல்லைங்க. ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு கேமில் ஒரு சின்ன பாட்டில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இதே இது இண்டி கேம் டெவலப்பராக இருந்தீங்கன்னா ஹோல் கேம், மொத்த கேம் மெக்கானிக்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் தான் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிசைட் வெல். இப்போ நம்ம அடுத்து வந்து கேம் டெவலப்மெண்ட் பைப்லைன் பற்றி பார்ப்போம். கேம் டெவலப்மெண்ட் பைப்லைனை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன். ப்ரீ ப்ரொடக்ஷனில் என்னென்ன வருதுன்னா கேம் ஐடியா ரிஃபைன்மெண்ட், கேம் டிசைன். கேம் ஐடியாலாம் என்னென்னா, நீங்கள் ஒரு யூனிக்காக ஒரு கேம் கான்செப்ட் யோசிச்சிருப்பீங்களா, இப்படி ஒரு கேம் டெவலப் பண்ணணும், அந்த கான்செப்ட்டு, கேம் மெக்கானிக்ஸ், அது எல்லாமே கேம் ஐடியா தான். ஐடியா ரிஃபைன்மெண்ட்னா என்னென்னா, நம்மளோட கேம் ஐடியாவை பேப்பர் பேஸ்டாக ஸ்கெட்ச் பண்ணி மெயின் கேரக்டர்னா என்ன, ஸ்டோரி லைன் என்ன பண்ணணும், கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வைக்கிறது தான் ஐடியா ரிஃபைன்மெண்ட். இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது அவங்க கையில் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், கேம் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றது. அதுதான் கேம் டிசைன் டாக்குமெண்ட். அட்லாஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணுன்ற ஒரு கேம் டிசைன் டாக்குமெண்ட் இருக்கும். அதுதான் ப்ரீ ப்ரொடக்ஷனில் நடக்கிற ஒர்க்கு. இப்போ ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ப்ரொடக்ஷனில் என்னென்ன இருக்குன்னா, டிசைன் டீம் இருக்கும், டெவலப்மெண்ட் டீம் இருக்கும், அண்ட் QA அண்ட் டெஸ்டிங் டீம் இருக்கும். டிசைன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, லெவல் டிசைன் பண்ணுறது, UI UX டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் பார்ப்பாங்க. அந்த டிசைன் பண்ணதை டெவலப்மெண்ட் டீமுக்கு இதை அனுப்புவாங்க. டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க டிசைனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத ப்ரோக்ராமிங் மூலிமா இது பண்ணுவாங்க. அங்கே கொடுத்த UI UX இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, கேமோட கோர் மெக்கானிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே ப்ரொடக்ஷன் டீமில் நடக்கும். அடுத்து QA அண்ட் டெஸ்டிங்கில் என்ன நடக்கும்னா, QA டெஸ்டிங்கில் வந்து இப்போ அந்த டெவலப் பண்ண கேமில் ஏதாவது பக் ஃபிக்ஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. கேமை குவாலிட்டி அனலைசிஸ் அப்படிலாம் செக் பண்ணுவாங்க. அடுத்து இதெல்லாம் ப்ரொடக்ஷனில் நடக்காது. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நடக்கும்னா, டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட், மார்க்கெட்டிங். டெஸ்டிங் அதே தாங்க. நம்ம இப்போ யாருக்கு இப்போ ஸ்டுடியோவில் வேலை பார்த்தோம்னா ஒரு கம்பெனிக்கு செஞ்சு கொடுப்போம், அந்த மாதிரி இருக்கும். அந்த கம்பெனியில் உள்ள பீப்புள்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, டெஸ்டிங் கேம் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. டிப்ளாய்மெண்ட், மார்க்கெட்டிங் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். மார்க்கெட்டிங் தான் எல்லா ஃபீல்டுமே, கேம் மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்டுமே மார்க்கெட்டிங் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அடுத்து கேம் இன்ஜின்ஸ், அதை பற்றி பார்ப்போம். கேம் இன்ஜின்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அன்ரியல் இன்ஜின், இப்போ நான் காமிக்கிறது வந்து 3 மேஜர் ஒரு டாப் கேம் இன்ஜின்ஸ்னு சொல்லலாம். அன்ரியல் இன்ஜின், யூனிட்டி 3D, கோடாட். அன்ரியல் இன்ஜின் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் C++ யூஸ் பண்ணுறோம். யூனிட்டி வந்து C# யூஸ் பண்ணுறோம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக. கோடாட் வந்து GD ஸ்கிரிப்ட், இல்லைனா இப்போ புதுசாக C# கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஃபுல் ஃபீச்சர்ஸ் இன்னும் வரல, ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விரைவில் வரலாம். இது மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் நிறைய இன்ஜின்ஸ் இருக்குது. ஆனால் இப்போது பிகினராக நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட்டி யூஸ் பண்ணலாம். ப்ரொஃபஷனலிசமாக யூஸ் பண்ணணும்னா அன்ரியல் இன்ஜின் யூஸ் பண்ணலாம். கோடாட் வந்து யூனிட்டியும் ஈஸி தான். யூனிட்டியில் நிறைய ஃபைல்ஸ் ஜென்ரேட் ஆகும், ஆனால் கோடாட்டில் அந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அதெல்லாம் வராது. ஸோ நம்ம இந்த வரக்கூடிய வாரங்களில் நம்ம யூனிட்டி சம்மந்தமான டியூட்டோரியல்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ அந்த இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன கேம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் பார்ப்போம். ஹைப்பர் கேஷுவல் கேம், சிமுலேஷன் கேம், அட்வென்ச்சர் கேம். ஹைப்பர் கேஷுவல்னால் என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகணும், ஒரு கான்செப்டே இல்லாமல் கேம் விளாடணும், பொழுது போகணும், அவ்வளோதான். அதுதான் கான்செப்ட்னா அதுதான் ஹைப்பர் கேஷுவல் கேம். சிமுலேஷன் கேம்னால் நீங்கள் உங்களுக்கே தெரியும், ட்ரக் சிமுலேஷன், கார் சிமுலேஷன்லாம் எக்கச்சக்கமான கேம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூரோ ட்ரக் சிமுலேட்டர்லாம் ஒரு ஃபேமஸான கேம், அது பார்த்துருப்பீங்க. அட்வென்ச்சர் கேம்னால் சும்மா அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ், இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருந்தது, அது எல்லாமே அட்வென்ச்சர் கேம். ஓப்பன் வேர்ல்டுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் GTA இருக்குது. GTA மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையாது ஓப்பன் வேர்ல்டுக்கு. FPS ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேமுக்கு வந்து நம்ம PUBG எடுத்துக்கலாம், மல்டிப்ளேயர் கேம் அது. பிளாட்ஃபார்மருக்கு மேரியோ, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு சொல்லிட்டே போகலாம். சர்வைவலுக்கு வந்து மைன்கிராஃப்ட் சொல்லலாம். ரேசிங்க்கு ஆஸ்பால்ட்டு, நீட் ஃபார் ஸ்பீடு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ரோல் பிளேயிங் கேமுக்கு RPGக்கு வந்து கால் ஆஃப் டியூட்டி இருக்குது பெஸ்ட்டு. கால் ஆஃப் டியூட்டி சாரி அசசின் கிரீட் இருக்குது. ரோல் பிளேயிங் கேமுக்கு. இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த நிறைய ஃபீல்டு இருக்குங்க, உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்கள்.
அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அடுத்து வரக்கூடிய வாரங்களில் கண்டினியூவாக டியூட்டோரியல்ஸ் வரலாம், எதிர்பார்க்கலாம் இந்த சேனல்லேருந்து. ஸோ டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மக்களே.